கோட்டபாய ராஜபக்ச ஒளித்து வைத்திருந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அறிக்கை அம்பலப்படுத்தி வெளியிட்ட அமைச்சர் ஆனந்த விஜயபால. யாழ்ப்பாணத்தில் வீட்டுக்குள் கைத்துப்பாக்கி மீட்பு, பல கோணங்களில் கடும் விசாரணை, பின்னணியில் யார்? சட்டவிரோத மதுபானத்துடன் பெண் அதிரடியாக கைது. ஈரான் விரித்த வலையில் ஈரானே சிக்கியது, நடக்கப் போவது என்ன? பிறந்த நாளிலேயே நடிகையின் இறுதிப் பயணம். ஒவ்வொரு வாரமும் மாறப்போகும் எரிபொருட்களின் விலை, மே மாதம் முதல் புதிய நடைமுறை. மட்டக்களப்பில் புதையல் தோண்டிய 9 பேர் அதிரடி கைது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து சிரேஷ்ட நீதிபதி ஜெனத் சில்வா வெளியிட்டுள்ள அறிக்கையை பலகாலம் மறைத்து வைத்திருந்தார் என்றும், அதன்பின் ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கவும் குண்டு தாக்குதல் குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையை மறைத்தே வைத்திருந்தார் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால அம்பலப்படுத்தியுள்ளார். கிக்கடுவ போலீஸ் நிலையத்தில் நிகழ்வொன்றில் கலந்து உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளதோடு, இவ்வளவு கால ஆட்சியில் ஒழித்து வைக்கப்பட்ட அறிக்கையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கி விசாரணைகளை நடத்துமாறு அறிவித்தார் என்றும், குறித்த அறிக்கையில் உள்ள 37,500 பக்கங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு 10 குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதில் இருக்கும் சில குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவியல் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டியுள்ளது என்றும், அது குறித்து சட்ட அதிபர் திணைக்களத்தோடு இணைந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம். இது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு பயந்தவர்கள் பல்வேறு பிரதான சூத்திரதாரிகள் குறித்து கருத்து வெளியிடுகின்றனர். பொறுப்பான அரசாங்கம் என்ற முறையில் அவற்றின் பின்னால் செல்ல முடியாது என்பதோடு, இதற்கான விசாரணைகளை போலீஸ் திணைக்களமும் நடத்த முடியாது என்று தெரிவித்துள்ளார். நீதியான பக்கச்சார்பற்ற விசாரணைகளை நாங்கள் நடத்தியுள்ளோம். இதில் சிலர் நேரடியாக தொடர்பு பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளதை அடுத்து சிலரை இப்பொழுது கைது செய்துள்ளோம். இதற்கான விசாரணைகள் நடைபெறுவதோடு, விரைவில் இந்த குண்டு தாக்குதலுக்கு உதவி செய்தவர்கள் மற்றும் சூத்திரதாரிகள் அரசியல்வாதிகள் யார் என மக்கள் அறிந்து கொள்வார்கள் என தெரிவித்துள்ளதோடு, கோட்டபாய ராஜபக்சவுக்கும் பெரும் தலைவலி வர இருப்பது உறுதி. மட்டக்களப்பு மண்முனை என்ற இடத்தில் 16 வயது சிறுவன் ஒருவரை பலி கொடுத்து புதையல் தோண்ட முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட மொரட்டுவை பிரதேச செயலகத்தின் பிரதம கணக்காளர் மற்றும் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் உள்ளிட்ட 9 பேரையும் வெறும் 20ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்முனை பிரதான வீதியில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு அருகாமையில் உள்ள காணியில் குழு ஒன்று புதையல் தோண்டுவதாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினருக்கு கடந்த வாரம் ரகசிய தகவல் கிடைத்தது. அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் அங்கு புதையல் தோண்டும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த மொரட்டுவ பிரதேச செயலகத்தின் பிரதம கணக்காளர், ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் மற்றும் மொரட்டுவ கட்டுகஸ்தோட்டை இங்கிரிய பகுதிகளைச் சேர்ந்த 9 பேரை அதிரடியாக கைது செய்துள்ளதோடு, அங்கிருந்த பூஜை பொருட்களையும் கைப்பற்றி காத்தான்குடி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். குறித்த சிறுவன் பொலனறுவை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும், 3 தலைமுறைகளில் பிறந்த முதல் ஆண் பிள்ளை என்பதோடு, அபூர்வமான 3 நட்சத்திரங்கள் ஒரே நேரத்தில் உச்சத்தில் இருந்த போது பிறந்தவர் என்பதால் அவரை பலி கொடுப்பதற்காகவே அழைத்து வந்ததாக சிறுவன் தரப்பு சட்டத்தரணி வாதிட்டுள்ளமை அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. எதிர்த்தரப்பு சட்டத்தரணி, இந்த சிறுவன் நிலத்தடியில் புதையல் இருக்கும் இடத்தை மை போட்டு துல்லியமாக பார்க்கும் திறனுடைய ஒரு மந்திரவாதி என வாதிட்டுள்ளார். 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதவான் சிறுவனை சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு இல்லத்தில் வைக்குமாறும் ஏனையோரை மார்ச் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் நடைபெற்ற மண்முனை பகுதியானது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் சோழர் ஆட்சி காலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க இடமாக இருந்துள்ளதாகவும், சோழகுலத்தை சேர்ந்த நாச்சியார் என்பவர் மண்முனையை மையமாக கொண்டு நெல்லிக்குளம் எனும் குளத்தை அமைத்து ஆட்சி செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் இளவாளி பகுதியில் வீடொன்றிலிருந்து கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளவாளி போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போது அங்கிருந்து கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த கைத்துப்பாக்கி ஏன் அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது, ஏதேனும் பாரிய குற்ற செயல்கள் செய்யவா தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது அல்லது வேறு நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதா என்பது குறித்து போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த துப்பாக்கி மேலதிக ஆய்வுக்காக போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதோடு, இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. லொத்தர் சீட்டிழப்பில் 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசை வென்ற இளைஞன் மோட்டார் சைக்கிளில் குறித்த பணத்தோடு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். கொரோனை பொக்குணவிட்ட வெலிகம்பிட்டிய பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக கொரோனை போலீசார் தெரிவித்ததோடு, விபத்தில் கிரியல்ல பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய சண்முகம் ஆனந்த் என்பவரே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் தனது நண்பரான 24 வயதுடைய இளைஞனோடு மோட்டார் சைக்கிளின் பின்னிருக்கையில் பயணித்துக் கொண்டிருந்த நேரமே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. கொழும்பிலிருந்து
ஹொரண நோக்கி இருவரும் பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த பாலத்தின் மதிலோடு மோதியுள்ளது. மோதிய வேகத்தில் தூக்கி வீசப்பட்டதில் பின்னால் அமர்ந்து சென்ற நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததோடு விபத்தில் படுகாயமடைந்த 24 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஹொரண மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீர்கொழும்பில் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 67 லிட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் பெண்ணொருவர் வசமாக சிக்கியுள்ளார். 53 வயதுடைய நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த பெண்மணியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதோடு இந்த பெண் குறித்து விசாரணைகளை நீர்கொழும்பு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். உலக பொருளாதாரத்தின் உயிர்நாடியாக பார்க்கப்படும் ஹோர்மூஸ் நீரிணையில் ஈரான் ராணுவம் விரித்துள்ள கன்னிவடி வலையில் அந்த நாடே சிக்கி திணறி வருவதாகவும் போதிய தொழில்நுட்ப வசதிகள் இல்லாததால் இந்த கன்னிவடிகளை அகற்றுவது ஈரானுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளதோடு பல நாடுகளுக்கும் சிக்கல் உண்டாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. போர் கடந்த மாதம் உச்சத்தில் இருந்தபோது ஈரான் தனது சிறிய ரக படகுகள் மூலம் ஹோர்மூஸ் நீரிணை முழுவதும் ஆயிரக்கணக்கான கன்னிவடிகளை பதித்துள்ளதோடு பொதுவாக இவ்வாறான வெடிகளை வைக்கும் நேரங்களில் துல்லியமான இராணுவ வரைபடத்தை பின்பற்ற வேண்டும். ஆனால் ஈரான் அவசரமாக செயல்பட்டு எந்தெந்த இடங்களில் கன்னிவடிகள் உள்ளன என்பதற்கான முறையான தரவுகள் அந்த நாட்டு இராணுவத்திடம் இல்லை. பாரசீக வளைகுடாவின் பலத்த நீரோட்டத்தால் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து பல மைல் தூரம் இந்த கன்னிவடிகள் நகர்ந்து சென்றுவிட்டது. இதனால் குறிப்பிட்ட பகுதியை சுத்தம் செய்வது கடலில் ஊசியை தேடுவதற்கு சமம் என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இவற்றை தேடி கண்டுபிடித்து அகற்ற தேவையான நவீன சோனார் கருவிகள் மற்றும் நீர்க்கடி ரோபோக்கள் ஈரானிடம் போதிய அளவு இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சிக்கலை அடுத்து சர்வதேச கப்பல்களுக்கு ஈரான் புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. லார்க் தீவு வழியாக செல்லும் குறுகிய வடக்கு வழித்தடங்களை மட்டும் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளதோடு இந்த வழித்தடங்களை பயன்படுத்தும் கப்பல்கள் ஈரானிய இராணுவத்தின் வழிகாட்டுதலை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் இதற்காக தனி கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கன்னிவடி அச்சம் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் கடலில் தேங்கி நிற்கின்றது. உலகின் 20 முதல் 30% கச்சா எண்ணெய் இந்த வழியாக கொண்டு செல்லப்படுவதோடு போக்குவரத்து பாதிப்பால் சர்வதேச சந்தையில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒருவேளை எண்ணெய் கப்பல்கள் கன்னிவடியில் மோதி உடைந்தால் கடலில் கலக்கும் கச்சா எண்ணெய் பவளப்பாறைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை முற்றிலுமாக அழித்துவிடும். இதனை சுத்தப்படுத்த பல ஆண்டுகள் ஆகும் என்றும் இந்த சிக்கல் குறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராட்சி கூறுகையில் தொழில்நுட்ப காரணங்களால் நீரிணையை முழுமையாக திறப்பதில் சில சவால்கள் உள்ளதாக சாதாரணமாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது நடைமுறையில் இருக்கும் மாதாந்த எரிபொருள் விலை திருத்த முறைக்கு மாறாக உலக சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு வாரமும் விலைகளை மாற்றியமைக்கும் புதிய பொறிமுறையை அறிமுகப்படுத்த அனுர அரசு தீர்மானித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த புதிய திட்டத்துக்கு அமைச்சரவை ஏற்கனவே அங்கீகாரம் வழங்கியுள்ளதோடு இது எதிர்வரும் மே மாதம் முதல் அமுலுக்கு வர உள்ளது. புதிய நடைமுறையின்படி உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் குறையும் பட்சத்தில் அதன் நன்மையை வாராந்த அடிப்படையில் மக்களுக்கு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. உலக சந்தையில் விலைகள் அதிகரிக்கும் போது உள்நாட்டிலும் விலைகள் அதற்கேற்ப அதிகரிக்கும். இந்த முடிவு மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் மற்றும் எண்ணெய் சந்தையில் நிலவும் தளம்பல் நிலையை கருத்தில் கொண்டே எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான 700 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை விடுவிப்பது குறித்து சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த வியாழக்கிழமை பணியாளர் மட்ட உடன்பாடு எட்டப்பட்டது. ஆனாலும் நலிவடைந்த மக்களுக்கு உதவிகளை வழங்கும் அதேவேளை எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகத்தில் ஏற்படும் செலவுகளை ஈடு செய்யும் வகையில் விலை நிர்ணய முறையை சரியாக பின்பற்றுவது கட்டாயம் என சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை விதித்துள்ளது. அனுர அரசு நாட்டில் அதிகரித்துள்ள கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற மோசடிகளால் மக்கள் மறைமுகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சாடியுள்ளார். தேர்தல் மேடைகளில் ஆக்ரோஷமாக கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி மக்கள் இந்த அரசை தேர்ந்தெடுத்தனர். ஆனால் இன்று மின்சார கட்டணம், எரிபொருள், எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தால் மக்கள் சொல்ல முடியாத சோகங்களை சந்தித்து வருவதாகவும் மக்களின் இந்த அவல நிலைக்கு இந்த அரசு எப்போது தீர்வை வழங்கும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மின்சார கட்டணம், எரிபொருள், எரிவாயு, மருந்துகள் மற்றும் உரம் ஆகியவற்றின் விலைகளை உடனடியாக குறைத்து மக்கள் வாழக்கூடிய சூழலை அரசு ஏற்படுத்த வேண்டும். மக்களை வாழ வைப்பதே ஒரு அரசாங்கத்தின் பிரதான பொறுப்பாகும். மக்களை காக்கும் பொருட்டு அரசு எடுக்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் இடம்பெற்ற பெரிய விபத்தொன்றில் வாகனத்தில் பயணித்த 7 பேர் எந்தவித காயங்களுமின்றி உயிர் தப்பியுள்ளனர். நாகர்கோவில் நோக்கி அம்பன் பகுதியில் இருந்து அதிவேகமாக பயணித்த வேன் முன்னால் சென்ற வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்டுள்ள போது கட்டுப்பாட்டை இழந்து அருகிலுள்ள மதகோடு மோதியுள்ளது. மதகின் பாதுகாப்பு கற்கள் 3 உடைத்து முன்னோக்கி சென்ற வாகனம் அங்கிருந்து மின்சார கம்பம் ஒன்றின் மீது பலமாக மோதிய வேகத்தில் வாகனம் அருகில் இருந்த வயல் நிலத்துக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது வாகனத்துக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதோடு பயணித்த 7 பேரும் எந்தவித காயங்களுமின்றி தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர்.